மண்ணிலே பிறந்த அனைவருக்கும் மரணம் நிச்சயம் உறுதி. அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மண்ணிலே பிறந்த கடவுளுக்கும் கூட மரணம் வந்திருக்கிறது. கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் கூட மரணம் வந்திருக்கிறது. ஆனால் அந்த கடைசி பயணம், அந்த மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு வரலாறாக இருக்க வேண்டும். அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அதுதான் பாரதியாருடைய ஒன்று. மிக மிக சாதாரண படிப்பு, சாதாரண குடும்பத்திலே பிறந்து எந்த விதமான பின்பலமும் இல்லாமல் சென்னைக்கு போய் போராடி அந்த சென்னையிலே அந்த சினிமா துறையிலே ஜெயிப்பது என்பது மிக 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 கடினமான ஒரு விஷயம். அது கோடியிலே ஒருத்தருக்கு தான் அந்த இலக்கு இருக்கும். அந்த இலக்கை அடைவார்கள். அதற்கான திறமையும் அவர்களுக்கு இருக்கும். அதுதான் இது பாரதியார் அவர்களே. அவர் நடித்த எல்லா படத்தினுடைய கதையும் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த 3 விஷயங்களை நான் சொல்லுகிறேன். கோவையிலிருந்து சுகுமார் அண்ணா போனாரு, சத்யராஜ் போனார், மணிவண்ணன் போனார், சுந்தரராஜ் போனார், இன்னும் எத்தனையோ பேர் கோவையிலிருந்து சென்னைக்கு சினிமாவுக்காக போனவர். அத்தனை பேருமே ஜெயித்திருக்காரு, ஒருவர் கூட சொல்வது. ஆனால் எப்படி கோவையிலிருந்து போனாரோ அதே முறை, அதே பாவனை, அதே பேச்சு, அதே எளிமை, அதே மாதிரிதான் அனைவரும் இருக்கிறார். ஒரு சினிமா தன்மையான அங்கிருந்து வரப்போ ஒரு மேக்கப் போட்டு ஒரு நாளும் அவர்கள் வருவதே கிடையாது. பாரதியார் எனக்கு தெரிஞ்சு கோவையிலே நடக்கக்கூடிய எந்த நல்ல நிகழ்ச்சியும் கெட்ட நிகழ்ச்சியும் தவறுவதே கிடையாது. அது லேட்டானாலும் பரவாயில்ல வந்து அட்டன் பண்ணுவார். அவ்வளவு கோவை மேல அவர் சொல்லுவார். அட்டாச்மெண்ட். அவருடைய இறுதி பயணம் நான் நினைச்சு பாருங்க. உண்மையிலே அவரு முதல் நாள் போய் கல்யாண வீட்டுல அவரு 80 வயது 80வது வருஷம் ஃப்ரெண்ட்ஸோட பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட்டெல்லாம் கட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு அவருடைய வீட்டுக்கே வந்து காலையில வாக்கிங் போய் போனெல்லாம் பேசி வீட்டுல உட்காந்து தான் அவங்க ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த அப்போல அவருடைய வாசல் கிட்ட போனவங்க அவர் நான் ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன், நல்ல கௌரவமா நான் போறேன், நீ உள்ள போனா நம்ம படுகை வச்சு வெண்டிலேட்டெல்லாம் போட்டு குடும்பத்தை கஷ்டப்படுத்துவாங்க, நான் போயிட்டு வரேன், ரொம்ப கௌரவம். அதை விட பாருங்க, எந்த சினிமா நடிகருக்கு இதுவரைக்கும் ஒரு முதலமைச்சர் அவரே மாலையை கையில் எடுத்துட்டு நேரா போய் மண்டி போட்டு கீழே உட்காந்து அந்த அம்மாவுக்கு ஆதரிக்கிறார். அது விஜயோட எவ்வளவு பெருந்தன்மை. ஒரு நடிகர்களுக்கும் இப்படி நடந்தது கிடையாது. அதுக்கப்புறம் அவர் கூட இருந்து சக நடிகர்கள் எல்லாம் பாருங்க, இவராகட்டும், சரத்குமாராகட்டும், பார்த்திபனாகட்டும், அத்தனை பேரும் அவங்க குடும்பத்துல ஒருத்தரை இறந்த மாதிரி நின்று அத்தனை அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. இதுவும் எந்த சினிமா நடிகருக்கும் இது கிடைக்கும். கடைசி பயணம் வந்து ரொம்ப 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 கௌரவமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பெரிய கௌரவம் எந்த ஒரு மனிதனுக்கும் கடைசி மரணத்துல கிடைக்காது. கண்டிப்பாக பூர்ணா அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கும் அவங்க மகனுக்கும் இது மிகப்பெரிய இழப்பு. ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் தவறி போய்விட்டால் அந்த குடும்பத்துக்கு அது மிகப்பெரிய இழப்பு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சாந்தகம், நீங்க 2 தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்க அப்பாவுடைய ரசிகர்கள். உங்களுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர். உங்களுக்கு பின்னால இத்தனை உறவினர்கள் உங்களுக்கு கோவையில் இருக்காங்க. அந்த உறவுகளை நீங்க விட்டுடக்கூடாது.